நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எடுத்துக்கிற தலைப்பு, எதையும் வெல்வதற்கு என்ன தேவை. இப்ப நம்ம நிறைய விஷயங்கள்ல நிறைய முயற்சி பண்றோம், முயற்சி பண்றோம், ஆனா ஒரு கட்டத்தில் ஏமாந்து போயிடும். இப்ப நானே எடுத்துக்கங்களே, நான் சின்ன பிள்ளையில இப்ப இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு 5 நிமிஷம் பேசுறேன் அப்படின்னா, நான் ஸ்கூல்ல படிச்ச பருவத்துல, ஒரு காலேஜ் போன பருவத்துல, ஒரு இன்டர்வியூ போன சமயத்துல என்னுடைய ஸ்பீச் எல்லாமே அங்கே பிரேக் ஆகி நிற்கும். அப்ப என்னுடைய முயற்சி எல்லாம் வீணா போயிடும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன், ஆனா ஒரு கட்டத்துல ஏமாற்றம் தான் வரும். ஏன்னா என்னுடைய நேமை கூட சொல்ல பயப்படுவேன். ஒரு ஊருக்கு போறதுனா கூட அந்த லொகேஷனை சொல்றது கூட பயப்படுவேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிரும். அவ்வளவு ஸ்டாமினிங் ப்ராப்ளம் வரும். ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப நான் ரொம்ப கீழே போறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்னோட பசங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு அப்போதைக்கு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனுடைய ஒரு சின்ன பகுதி தான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட சின்ன பையன் பேரு அகிலேஷ். அவர் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப வெக்கப்படுவார். ஆனால் நல்ல பிரில்லியன்ட்டு, நல்ல திறமைசாலி, அது நானே சொல்லக்கூடாது. ஆனா அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஒரு கூச்ச சுபாவம். யார்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லியா பேச மாட்டார். அப்ப என்னைய மாதிரி தான் அவரும் இருந்தார். இப்ப நான் எவ்வளவுலாம் நல்லா படிச்சனோ அந்த அளவுக்கு ஆப்போசிட்டா என்னுடைய வேலைகள்லாம் இருந்தது. ஏன்னா என்னோட ஸ்பீச் அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த பிரச்சனை பசங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ரொம்ப கவனமா இருந்தேன். அதனுடைய ஒரு பகுதி, அவர் ரொம்ப ஆர்வமாப்பாரு, ரொம்ப கெட்டிக்காரு, ஸ்கூல்லாம் நல்ல ஒரு பேர். ஆனா சடனா யார்கிட்டையுமே அதிகமா பேச மாட்டார். அப்ப அவரா யூடியூப்ல பார்த்து ஒரு பியானோ டியூன் போடுறத கத்துக்கிட்டாரு. ஸோ இதை ஒரு 10 பேர் முன்னாடி வாசிக்கணும், ஒரு 100 பேர் முன்னாடி வாசிக்கணும், ஒரு கிளாஸ்ல ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவருடைய அந்த மனத்தாட்ட, அந்த எண்ணங்களை கொஞ்சம் குறைக்கணும், அந்த பயத்தை குறைக்கணும். ரொம்ப பயப்படுவான். நல்லா படிக்கிறது வேற விஷயம், ஆனா ஒரு 10 பேர் மத்தியில பேசல அந்த ரொம்ப பயம், எங்கே என்னைய மாதிரி இவனை வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அவனை அடிக்கடி ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப நான் சொன்ன ஹெட்டிங்ல, எதையும் வெல்வதற்கு என்ன தேவை, அந்த பையன்ட்ட அதை ஊக்குவித்துக்கிட்டே இருந்தேன். பயப்படுவான் 10 பேருக்கு முன்னாடி, 15 பேருக்கு முன்னாடி, அவங்க கிளாஸ் முன்னாடி. இப்ப ஏன் இன்னும் சொல்ல போனா ஏன் முன்னாடி கூட பேசுறது பயப்படுவான். இப்ப நான் இல்லாட்டி தைரியமா பேசுவான். சரி, இது இப்படியே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஸ்கூல்ல பர்மிஷன் வாங்கி ஒரு விழாவில் அவரோட அந்த பியானோ டியூன் போட்டாரு, நமது நாட்டினுடைய தேசிய கீதம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நானும் கடையில பர்மிஷன் கேட்டிருந்து நானும் போயிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே, ஆசிரியர்கள் சரி, ஹெட்மாஸ்டர் சரி, மாணவர்கள் எல்லாருமே நல்ல ஒரு அப்ரோச் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பண்ணாரு. இதுல என்ன அவருடைய பங்கு இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாள் பயந்தவர் அடுத்தடுத்து அந்த பயமெல்லாம் போயிடுச்சு. பயிற்சி பண்ணி நான் சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விழா வருது, அந்த விழாவில் நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவரு ஃபர்ஸ்ட் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கிக்கிட்டே இருந்தார். அப்புறம் விடாமுடியா கம்பல்சரி பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உந்துதல் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுல ட்ரைனிங் பிராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்டேஜ்ல ஏறி தேசிய கீதம் அருமையா பியானோ டியூன் போட்டாரு. ஆசிரியர்கள் சரி, மாணவர்கள் சரி, ஒவ்வொருத்தருமே அவ்வளவு ஒரு அப்ரோச் கொடுத்தாங்க. அது அந்த பையனுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஸோ இதனுடைய விளைவு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சிச்சு. இப்போ நான் வேலை செய்கிற நிறுவனத்துல அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ எங்க கடையில் எப்படின்னா, சுதந்திர தின ஆண்டு ஊர்வலம் வந்து அந்த ஒரு விழா நடந்தது. அந்த விழாவிலேயே இவரோட தேசிய கீத பாடல் ஒளிபரப்பினாங்க. இவன் தம்பியை நல்லா பாடினாரு. நல்லா அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு நல்ல என்ன சொல்றது, நல்லா அப்ரோச் பண்ணாங்க. அந்த பையனுக்கு அது மூலமாவே ஒரு நல்ல ஒரு சக்தி கிடைச்சிருச்சு, நல்ல ஒரு உத்வேகம் கிடைச்சிருச்சு. என்னன்னா, ஊக்கமளிக்கிறது, ஒரு முயற்சி, ஒரு விடாமுயற்சி. அதாவது இதுக்கு என்ன தேவை, ஒரு பயம் இருக்கக்கூடாது,
எதுலையுமே சாதிக்கணும் அப்படின்னா பயமே இருக்கக்கூடாதுங்க. இப்ப நான்லாம் முன்னாடி பேசுறதுக்கு அவ்வளவு பயப்படுவேன். ஒரு இன்டர்வியூ போனா கூட எபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்டா கூட ஒரு 15 நிமிஷம் என்னை பத்தி என் நேம் சொல்றதுக்கு. ஸோ அந்த பையனுக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா வந்துருச்சு. ஸோ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பயம் இருக்கக்கூடாது, ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது, விடாமுயற்சி, ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வேணும். எவ்வளவுதான் அவமானப்பட்டாலும் எவ்வளவுதான் பிரச்சனைகளை சந்திச்சாலும் அந்த பயத்தையும் எதிர்பார்க்காம அந்த காரியத்தில் இறங்கணும் அப்படின்னா நம்மளும் சக்சஸ் தாங்க. இது எப்படி தெரியுமா? அதாவது ஒரு எறும்பு இருக்கு தெரியுமா? எறும்பு எவ்வளவு சைஸ்? சின்ன சைஸ், நம்ம கண்ணு மயிரோட கொஞ்சம் பெருசா இருக்கும். அது என்ன பண்ணும்? அதுக்கு தேவையான ஏதோ ஒரு நவதானியங்களை உருட்டி 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 அதோட இருப்பிடத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு 50 முறை 60 முறை 70 முறை. இப்ப இதுல இருந்து கீழே கொண்டு போகும், அப்படியே மேல கொண்டு போய் மேல வந்து திரும்பி கீழே விழுந்துடும். ஆனா விடாமுயற்சி பண்ணி பண்ணி அது மேல அந்த செல்ஃப்ல அந்த இருப்பிடத்துக்கு கொண்டு போயிடும். அது போலத்தான் நம்மளும் ஒரு சின்னதா ஒரு முயற்சி பண்ணி டக்குன்னு விழுந்தாலும் அடுத்தடுத்து முயற்சி பண்ணி மேல மேல போக 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 எவ்வளவுதான் கீழே இறங்கி வந்தாலும் நம்மளுடைய விடாமுயற்சி, பயம் இல்லாம இருக்கிறது, எதையும் முடிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்தா கண்டிப்பா எதையுமே சாதிக்கலாங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.